அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கவங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலும் சென்னை பெருநகர செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஸ்தாபனத்தின் ஓய்வு நாள் பள்ளி மற்றும் தனிநபர் ஊழிய இலாகாவின் சார்பாக உங்களை வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டிலே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டு, 4ஆம் காலாண்டு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்ற தலைப்பு நமக்கு காலாண்டின் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தலைப்பு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய சமூகத்தில் ஒரு சிறு மந்தையாக வந்திருந்த ஆண்டவரே, ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த கிருபை எங்களோடு இருந்து பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும் இந்த தியான வேலையை இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு மனப்பாட வசனமாக யோவான் என்னும் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்படின்னா இங்கே இயேசுவானவரை பற்றி ஒவ்வொருவரும் வெவ்வேறு வேலைகளில் இருந்தவர்கள், அலுவல்களில் இருந்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர்கள் சாட்சியாக அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோவான் ஸ்நானகன் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அந்திரேயா மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். இந்த பிலிப் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவை கண்டோம் என்று சொல்கிறார்கள். பேதுரு சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரன் என்கின்றார். நாத்தான் மேல், நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து தானோ என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவங்க சொல்கிறாங்க, சமாரியர்கள் அவர் உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்திருக்க சொல்கிறார்கள். ஆண்டவரே, யார் இடத்திற்கு போவோம், நித்திய ஜீவவாசனம் உங்களிடத்தில் உண்டு என்று பேதுரு சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை குறித்து சாட்சிகளை அவர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய வேலையில் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஒரு கடைசியாக பிலாத்து என்ன சொல்கிறார்? நான் இவரிடத்துல எந்தவித குற்றத்தையும் காணவில்லை என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தோமா சொல்லுகிறார், என் ஆண்டவனே, என் தேவனே என்று சொல்லுகிறார். இப்படி அநேகர் தங்களுடைய வெவ்வேறு பணிகளில் இருந்தவர்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்சாட்சி அவர்கள் பகிர்ந்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பாடத்தில் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் ஆபிரகாமை பற்றிய ஒரு வார்த்தை அவரது ஊழியத்திலே யோவான் என்னும் சுவிசேஷத்தில் அவரால் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு அவரை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை நீங்கள் விசுவாசித்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களால் அதை ஜீரணித்து கொள்ள முடியாதவராக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இயேசுவானவர் யோவான் 8:56 சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டுகளித்தான் என்றார். அப்போ என்ன செய்கிறாங்க? யூதர்களுக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் ஏற்படுது. இவர் மரியாளுடைய மகன் தானே, இவர் எப்படி ஆபிரகாம் இவர் நாட்களை கண்டு கழித்தார் என்று சொல்லுகிறார் என்று அவர் மேல் கோபப்படவும் கல்லெறியவும் அவரை கொல்லவும் அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த தருணத்தை நம்மால் பார்க்கும். உண்மையாலே நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதனால தான் யோவான் முதல் அதிகாரத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது. தேவன் மன அவதாரம் எடுத்து பூமிக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே வந்திருக்கிறார் என்பதை அறிந்திராத அந்த ஜனம், யூதர்கள், அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அவர்கள் மேசியா என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க முடியாதவர்களாக, கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, ஆபிரகாமின் நாட்களை காண வாஞ்சியாயிருந்தான், கண்டு கழித்தான் என்று சொன்ன பொழுது அவனுக்கு மிகுந்த கோபம் அவர்களுக்கு ஏற்படுது. இவருக்கு 50 வயசு கூட ஆகலையே,
இவர் எப்படி ஆபிரகாம் இவருடைய நாட்களை பார்த்துருப்பாரு இல்லையா? அவருடைய பின்னணியை அவர்கள் ஆராயாதவர்களாக, அவர் எப்போ எப்படி அவங்க என்ன நினச்சிருக்கணும்? மரியாள் கணவனோடு கூடி வருவதற்கு முன்பாகவே இயேசு பிறந்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது என்ன பண்ணியிருக்கணும்? அது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட அந்த குழந்தை இவராக இருக்குமோன்ற ஒரு ஆராய்ச்சியில் அவங்க ஈடுபட்டிருக்க வேண்டும் இல்லையா? அவங்க அப்படி ஆராய்ச்சியில் ஈடுபடல. ஆராயவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நேரமும் கிடையாது. ஏன்னா யூதர்கள் வேத பார்ப்பர் சரி எந்நேரமும் யாரை எப்படி குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி தான் அவர்கள் என்ன செய்தாங்க? அலைந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அவரது சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இல்லையா? ஆபிரகாம் என் நாட்களை காண வாஞ்சாயிருந்தான் என்று அவர் சொன்ன பொழுது அப்படிதானே? அப்போது இவனுக்கு 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? யோவான் 8:56-57 யூதர்கள் அவரோடு எதிர்த்து தர்க்கிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையில் என்றால் அவர் எப்படி பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள இயலாதவர்கள். அதை பற்றி ஆராய்ச்சி அது செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இவர் இவ்வளோ அற்புத அடையாளம் செய்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, பிறவிக்குள்ள கண்களை திறக்கிறாரு. இவர் யார்? இவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். அவருடைய பிறப்பின் பின்னணியை அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவர்கள் அப்படி செய்யாதவர்களாக இல்லையா? அவர் மேலே எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்றதுலேயே என்ன பண்ணுறாங்க? அவருடைய நாட்கள் கடந்து செல்லத்தக்கதாக இல்லையா? கடைசியில் அவர் சொல்கிறாரு 58 வசனம் 8ஆம் அதிகாரத்தில், ஞாயிற்றுக்கிழமை பாடம் நமக்கு 8ஆம் அதிகாரத்தின் பகுதிகள் தான் நமக்கு ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லுகிறார் கடைசியில், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்போ கூட என்ன பண்ணல அவங்க, இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவருடைய பிறப்பு எப்படின்றத அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? மரியாள் தன் கணவனோடு கூடி வருவதற்கு முன்பாகவே இயேசுவானவர் மரியாளுடைய கர்ப்பத்தில் உற்பத்தியானார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதை பெருசாக அவங்க எடுத்துக்கவே இல்லை உடனே. அதனால தான் அவர் விசுவாசிக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களால. அதை ஆராய்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்வின் பின்னணி, அவர் எப்படி இந்த உலகத்திலே வந்தார் என்ற பின்னணி அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கல. மரியாள்கிட்ட கூட கேட்டிருக்கலாம். மரியாள் சொல்லியிருப்பாங்க, தேவதூதனை என்கிட்ட சொன்னார் காபிரியல். அதெல்லாம் எதுவுமே அவங்க விசாரிக்கிறதும் கிடையாது, ஆராய்ச்சி செய்கிறதும் கிடையாது. இவருக்கு 50 வயசு கூட ஆகலை, 30 வயசு அப்போ இருந்தார் இல்லையா? அவர் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கேன்னு சொன்னால் இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு உடனே. அது காரணம் என்னது? அந்த வேத அறிவு இல்லையா? அந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்யணுன்ற அந்த எண்ணம் குறிக்கோள் இல்லாமல் இருப்பது தான் இயேசுவானவருடைய அவர் பூமிக்கு முதல் முறை வந்தபொழுது அவர்களால் விளங்கி கொள்ள முடியாமல் போனதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி தானே? அப்போது இப்போ என்ன செஞ்சாங்க? அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டாங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை மோசையோடு அவர் பேசும்போது சொல்கிறார் இல்லையா? ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்களோ பார்வோனோ, யார் என்று கேட்டால் நான் யார் என்று சொல்வது? அந்த முட்செடியில் ஆண்டவர் தரிசனமான போது மோசை இதே அந்த கேள்வியை கேட்குறார். நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லலாம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லு. இதில் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். கிறிஸ்துவானவருடைய தெய்வீக தன்மை, த டெய்டி ஆஃப் கிரைஸ்ட், ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். அவர் உலகங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கிறாரு? பிதாவோடு நித்தியமாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் இணைந்திருந்தார் என்பதற்கு அடையாளமாகத்தான் வார்த்தைகள் மெதுவாக வருது. ஆனால் அவர்கிட்ட இருந்து அப்படி தானே ஆபிரகாம் முன்பாக நான் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமின் நாட்களை காண வாஞ்சாயிருந்தால் கண்டு கழித்தான். அப்படின்னா எப்போ கண்டார் ஆபிரகாம்? 2 தேவதூதர்களோட இவரும் சேர்ந்து சோதோம் கொமோரை அழிக்க போகும்போது வழியில் ஆபிரகாமை பார்த்துட்டு போகிறாங்க. அதில் 3ஆவது நபர் யார்? கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருப்பது இல்லையா? அப்படின்னா அவர் பார்த்துருக்கிறார் ஆபிரகாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? மனிதனுடைய பார்வைக்கு கிரகிக்கக்கூடிய அளவிற்கு தனது மகிமையை குறைத்து அவர் என்ன பண்ணார்? அவரோ 2 தேவதூதர்களும் அங்கே வந்ததை நாம் பார்க்குறோம் உடனே. அப்போது உங்களுக்கு இவங்களுக்கு அந்த ஆராய்ச்சி இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஏசாமி சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே அப்படின்னு ஏசாமி எதுக்கு சொன்னார்? வசனத்துக்கு நேராக ஏன் அவர் வழி நடத்துகிறாரு இல்லையா? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன நேராக வழி நடத்தினார். உயிர்த்தெழுந்த பின்பு கூட அவர்களை நம்பாத சீடர்கள் மத்தியில் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற யாவையும் நம்புகிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்றார் அவர். அப்படின்னா அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, தன்னை பற்றி வேதத்திலிருந்து மனிதன் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணல? அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரது வயதையும் அவரது இளமையும் பார்த்து இவர் எப்படி ஆபிரகாமுக்கு முன்னால் இருந்திருக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர, அவரது பிறப்பின் வர்த்தமானத்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்ய மரியாள்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை அவர் எப்படி பிறந்தார்ன்றது அவருடைய மற்ற சகோதரர்கள் இல்லையா, அவங்க அந்த சித்தப்பா பெரியப்பா பசங்க இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எப்படிங்க இவர் என்ன ஆபிரகாம் முன்னால் இருக்கிறன்றாரு, இவர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டுருந்துருக்கலாம். அவங்க எதையும் விசாரிக்கக்கூடிய ஒரு தன்மையே இல்லை கொஞ்சம் கூட இல்லையா. அதனால் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக மனு அவதாரம் எடுத்து வந்து அந்த மாபெரும் கூட்டத்தின் முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கத்தக்கதாக. திங்கட்கிழமை பாடத்தில் மரியாளின் சாட்சி அப்படி தானே. மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க? ஒரு பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்னால் அவர் எழுப்பின லாசர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறாங்க ஓய்வு நாள் மதியானத்தில், அப்படி தானே. அப்போ அந்த மரியாள் வராங்க, மகதலேனா மரியாள் நளதம் என்று சொல்லக்கூடிய அந்த தைலம் முழுவதையும், அது ஒரு ராத்தல் என்று சொல்லப்படும். ஒரு ராத்தல் என்றால் 300 ருபீஸ்னால் அந்த காலத்தில் 300 பணம் என்பது ஒரு சராசரி மனிதனுடைய ஆண்டு வருமானம். வளர்ச்சிங்களா 300 பணம் என்பது ஒரு ராத்தல் என்பது ஒரு வருஷம் முழுவதும் ஒரு லேபரர் வச்சு சாப்பிடலாம், அந்த அளவு பணம் அது. அதை கொண்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அவரது பாதத்தில் அதை ஊற்றி தலையின் மேல் ஊற்றி தன் தலைமயிரினால் அவர்கள் அதை துடைக்கத்தக்கதாக அதானே. அப்போது அவங்களுக்கு மரியாளுடைய சாட்சி அவங்க நிறைய காரணங்கள் இருக்குது அவங்க அப்படி செய்ய. ஒன்று, அவங்கள 7 பிசாசுகள் கையிலேருந்து விடுதலையாக்கினார். அப்புறம் 2வதாக அவர் பாவங்களை மன்னித்தார். அந்தம்மா பாவங்களை புது வாழ்வு கொடுத்தார் அவங்களுக்கு, இனி பாவம் செய்யாது என்று சொல்லி. தனது தம்பி லாசருவை உயிரோடு எழுப்பியிருந்தார். இப்படி நிறைய காரணம் இருக்குது. அந்த அம்மா அந்த தைலத்தினால் அவருடைய தலையின் மேலும் காலின் மேலும் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைப்பது நிறைய காரணங்கள் இருந்தது. இன்னொன்று அவர் அடக்கம் பண்ணப்பட போகிறான்றது அதை ஏசாமி சொல்கிறார் இல்லையா. அப்போ யூதாஸ் என்ன நினைக்கிறாரு? இவங்க இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. ஏசாமி சொல்கிறார், தரித்திரர் தான் எப்போதும் உங்ககிட்ட இருக்கிறாங்களே, எப்போனாலும் கொடுக்கலாமே இல்லையா. நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறவன், அதை போய் நீ தடுக்காத என்று சொல்லி என்ன செய்கிறாரு ஏசாமி யூதாஸ் நிறுத்து. அவன் திருடனானபடியினால் அப்படி தானே. அப்போது அவர் தான் ட்ரெஷரரு. யார்? நம்ம யூதாஸ் தான் பொருளாளர்னு அந்த வசனங்கள்லேயே வருது, அந்த அதிகாரத்துலேயே வருகிறத 12ஆம் அதிகாரத்தில் இல்லையா. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க உடனே யூதாஸ் அதை கண்டதும் பார்க்கிறான், அந்த தைலத்தை விற்று அதனால் கிடைக்கும் பொழுது தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் என்கிறான். இயேசுவும் தாமதிக்காமல் மரியாளுக்கு ஆதரவாக, இவளை விட்டுவிடு, தரித்திரர் எப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறார், நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்றார். அப்படி தானே. யோவான் 12:7-8 இந்த அவங்க மத்தியில் நடந்த அந்த டிஸ்கஷன் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கணும். அப்படிதானே. அவர் அடக்கம் பண்ணப்பட போவதற்கு அடையாளமாக இந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா செய்ய. இது அவங்களுடைய இதெல்லாம் ஒரு சாட்சிகள். அப்படி தானே. இன்னைக்கு பாட தலைப்பின்படி விசுவாசிக்கிறவர்கள் பாக்கி. அந்த அம்மா விசுவாசித்தாங்க, இவர் தான் உலக ரட்சகர் இல்லையா. யூதர்கள் விசுவாசிக்கல. ஒரு சிலர் அவர்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவருடைய செய்களை பார்த்து. அறியாமலே பிலாத்து சொன்ன சாட்சி செவ்வாய்க்கிழமை பாடம் இல்லையா. பிலாத்துக்கு முன்னால் அவரை கொண்டு வராங்க. வந்ததுலேருந்தே பிலாத்து அவரை கவனிச்சிக்கினே இருக்கிறார். வித்தியாசமாகுது இவரை பார்க்குறதுக்கு. இவர் மேலே என்ன குற்றம் இருக்குது? பிலாத்துக்கிட்ட 2 முறை கொண்டு போகிறாங்க இல்லையா. பிலாத்துக்கிட்ட ஏரோதுக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஏரோது திருப்பி பிலாத்துக்கிட்ட அனுப்பு. ஏன்னா பிலாத்து ரோம கவர்னர். அவர் இருக்கும்போது இவர் என்ன பண்ணக்கூடாது? எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது சாமியை.
அப்போ பிலாத்துக்கிட்டே திருப்பி 2 முறை அவர் நியாயம் தீர்க்கப்படுறார் பிலாத்து இடத்துல இல்லையா? பிலாத்து தான் என்ன பண்ணுறார்? கைகளை கழுவுகிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்படி தானே அதான் இன்றைக்கி பாடத்தில் கொடுத்துருக்காங்க. மேலான அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணணும்? ஏசாமி குற்றமற்றவர்னு இவரே சொல்கிறார் பிலாத்துவே இல்லையா? குற்றமற்றவர்னு சொன்னால் நீ என்ன பண்ண தைரியமாக விடுதலை ஆக்கியிருக்கணும் இல்லையா? ஜனங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, சத்தம் போட்டாலும் சரி, என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு குற்றமற்றவர்னு அவரை விடுதலை ஆக்கியிருக்கணும். அவருக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா அவருடைய ஆட்சி போயிடும் இல்லைங்களா? அவருடைய அரசு கவிழ்ந்து விடும் அப்படி செய்தால். அப்படி தானே அவரை கவர்னர் பதவியிலேருந்து எடுத்துருவாங்க. அவருக்கு என்னென்னா ஜனங்க சொல்கிறத செஞ்சுட்டா இயேசு பலியான பரவாயில்ல, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை இல்லையா? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களே பலி கொடுப்பாங்க தங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. அப்படி தானே தாங்கள் இருப்பிடத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக இடத்துல நம்மளால் அதை பார்க்க முடியுது. பலி கொடுத்துட்டு கை கழுவிடுவாங்க. கடைசியில் நம்மளை பிலாத்துன்னுவாங்க. பிலாத்து நம்ம கிடையாது. யார் நியாயம் என்று தெரிந்திருந்தும் அந்த ஊழியக்காரனுக்கு உதவியாக இராமல், பாவத்தோடு எதிர்த்து போராடாமல் நம்மை ஒதுக்குகிறார்களோ அவங்க தான் பிலாத்து. ஊழியக்காரர்கள் பிலாத்து கிடையாது. அதுதானே அதுக்கு ஏசாமி ஒரு உதாரணம். அவர் பின்னடியார்கள் தானே, நம்மளையும் அப்படி தான் பண்ணுவாங்க, பண்ணிட்டோம், அதை பற்றி இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவானவர் குற்றமற்றவன்னு தெரிஞ்சிருந்தோன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இவர் குற்றவாளி கிடையாதுப்பா, இவர் நான் தண்டிக்க முடியாது அந்த மாதிரின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? தைரியமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும். அப்படின்னா அவங்க கோழைகள்னு அர்த்தம். பிலாத்து ஒரு கோழை. இதுதானே என்ன சொல்லியிருந்தோம்ப்பா, குற்றமே கிடையாது, நான் பேசி பார்த்தேன், சிலுவையில் யாருமே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி குதிரை வீரர்களை அனுப்பி கலைச்சிருக்கணும் கூட்டத்தை. அவன் இதுதானே அவன் அப்படி செய்யலை. ஏன்னா ஒரு துரோகி. அப்படிதானே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள். இங்கு பிலாத்துவின் தீர்ப்பு எவ்வாறு யோவான் சுவிசேஷன் கருத்துடைய தொடர்புடையது இல்லையா? பேசிகிட்டே இருக்கும்போது ஏசாமி சொல்ல, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவானவனும் என் சத்தத்திற்கு செய்வேன். சத்தியமா அப்படின்னா என்னது இல்லையா? அதான் இன்றைக்கு நிலைமை. சத்தியமா அப்படின்னா எப்படி, அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் இல்லையா? இயேசுவானவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்காத சாட்சியை அவங்க ஏற்றுக்கலை ரொம்ப பேர். அப்படி தானே அதனால தான் தலைப்பு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியமான தலைப்பு. இவர் போராடி இருக்கணும். பிலாத்து அதிகார மட்டத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ணணும்? ஒருத்தன் தப்பு செய்யலைன்னா டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா? ஜனங்களோட சேர்ந்து இவனை பலியாக்குறான் அப்படின்னு சொன்னான். நீ ஒரு கோழையை தவிர வேறு என்னன்னு சொல்கிறது ஒன்று? பிலாத்து ஒரு கோழை. இதுதானே பிலாத்து கைகளை கழுவினார் அப்படின்னு சொன்னால் காரணம் என்னது? அவர் ஜனங்களுக்கு அவன் என்ன பண்ண நினச்சாரு? ஜனங்கள் பக்கம் இருந்து தனது பதவியை பாதுகாத்து கொள்ள பிரயாசப்பட்ட பிலாத்து. இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. பரிதாபமான ஒரு நிலைமை. அப்படிதானே அவங்க அப்போனா கடைசியில் அவர் எழுதுகிறார். ஆனால் இன்னும் என்ன எழுதுகிறாரு? அந்த சிலுவை மேலே நசரேயனாகிய இயேசு யூதருக்கிறார். எழுதின பிரயோஜனம்? குற்றமற்றவன் தீர்க்க தெரியலையே அவனுக்கு. அப்புறம் நீ மேலான இடத்துலேருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி தானே பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்துருக்கணும் பிலாத்து இல்லையா? அப்படி செய்யலை. அவர் செஞ்சிருந்தாருன்னா அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பார் இல்லையா? ஜஸ்டிஸ்னால் ஜஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு யூதன் போதகர்னு தன்னை அவர் சொல்கிறாரு, இவ்வளோ அற்புத அடையாளம் செஞ்சுருக்காரு, பிறவிக்குடைய கண்களை சுகமாக்கியிருக்காரு, மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்காரு, தனக்கு முன்னால் குற்றமற்றவனாக நிற்கிறாரு. உன்னுடைய பிரஜை இல்லையா, அந்த நாட்டின் பிரஜை, அவரை குற்றவாளின்னு உன்னால் தீர்க்க முடியலன்னா யார் தீர்ப்பா? குற்றவாளி இல்லைன்னு உன்னால் தீர்க்க முடியலன்னா அப்படி தானே? இதெல்லாம் மேலிடத்தில் இருக்கவங்க படக்கூடிய ஒரு அனுபவத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும். அவங்க தானே புதன்கிழமை பாடம் தோமாவின் சாட்சி இல்லையா? உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தோமா இல்லாத போது மேல் வீட்டில் காட்சி தருகிறார் சீடர்களுக்கு. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க தோமா கிட்ட, இவர் எழுந்துட்டார்ப்பா ஆண்டவர்
அப்படியா? அப்போ அவர் சொல்கிறார், அவர் கையில் நான் விரலை வந்து அவருடைய கரங்களிலும் அவருடைய விழாவிலும் எனது கரத்தை போட்டு நான் நிச்சயப்படுத்திங்கன்னா தான் அவரை நான் நம்புவேன் அப்படின்றார் அவர் புதன். அதுதான் புதன்கிழமை பாடம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19லேருந்து 31 வசனங்கள் தான் இந்த டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள. அப்புறம் ஒரு நாள் வீடு பூட்டி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தரிசனம் ஆகிறாரு. தோமாவே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவரே அப்படின்றாரு அவர் இல்லையா? தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு காலில் போய் ஒரு விழுகிறார் தோமா. அப்படி தானே, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு அவர் விழுகிறார் இல்லையா? அப்போது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியம். ஏசாமி சொல்கிறார், காணாதிருந்தும் நம்ம தான் பாக்கியவான்கள்ன்றார் ரொம்ப இல்லையா? இங்கே தான் வந்து தோமா இறந்தார் இல்லையா, பரங்கி மலையில். இந்திய கிறிஸ்தவ வரலாறு அதுதான் சொல்லுது. தோமா வந்து இங்கே பரங்கி மலையில் இறக்குறாரு. அவர் எலும்புகள் வந்து செயின்ட் தோம் சர்ச் இருக்குது இல்லையா, அதில் புதைக்கப்பட்டது. அங்கேருந்து சில துண்டுகள் கொண்டு செல்லப்பட்டு பரங்கி மலை மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. கிறிஸ்தவம் இந்தியாவில் பரவுறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தவர். ஆனால் முதல்ல ஒரு அவிசுவாசியை போல, அந்த அவிசுவாசின்னு சொல்ல முடியாது, அவர் வந்து உறுதிப்படுத்துகிறார் தன்னுடைய நிலைப்பாட்டை. அப்படி தானே ஏசாமி சொல்கிறார், நீ பார்க்காதிருந்தோம் இல்லையா? ஆனால் அந்த ஆதாரத்தை அவர் கொடுக்குறார், நம்ம விசுவாசிப்பதற்கான ஆதாரம் இல்லையா? உயிர்த்தெழுந்த ரட்சகர் நம் உள்ளங்களில் அவர் இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம் மனதின் புலன்களுக்கு ஆதாரம் கொடுக்கும்போது இயேசுவானவர் இறைவன் என்றும் அவர் உயிரோடு இருக்கணும் நம்மளால் விளைவிக்க முடியுது. அப்படி தானே? மனதின் புலன்களுக்கு வந்து அவர் ஆதாரம் கொடுக்குறார் தான் இருப்பதை. இந்த அனுபவத்தை வந்து ஒருத்தன் ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த அனுபவத்தை ஒருத்தனால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால், அவன் வந்து என்ன கிடையாது, அவன் வந்து ஒரு சரியான விசுவாசியாகவே இருக்க முடியாது. அப்படி தானே? எக்ஸ்பீரியன்ஸ், அறிவை கூட மறுபரிசீலனை பண்ணலாம். ஆனால் அனுபவத்தை மறுபரிசீலனை பண்ண முடியாது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நம்ம உலகத்தின் பாவங்களிலிருந்து அவர் இருக்கிறார் என்பதை அவர் நம் வாழ்வியில் இடைப்பட்டு நம்முடைய மனதில் நம்முடைய உள்ளத்தில் நம்மோடு கூட இருந்தோம் புலன்களுக்கு ஆதாரம் கொடுக்கும்போது இருக்கிறார்ன்றது நமக்கு நல்லா தெரியுது. கூடியே இருக்கிறார்ன்றது. அப்படி தானே? இது வந்து அனுபவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம், ஒரு அறிவு அல்ல. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த அனுபவத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, மறுதலைக்கு. அதனால தான் ஏசு சொன்னார் யோவான் 20:29 புதன்கிழமை பாடத்தில் தான் தோமாவின் சாட்சி, காணாதிருந்து விசுவாசம். இவர் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பார்க்காதவங்க கிட்ட போய் சொல்கிறார். இந்தியாவுக்கு வராரு இல்லைங்களா? அப்போ வந்து இந்த நம்பூதிரி பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவங்க கேரளாவில் வந்து அவர் இறங்கி கிராங்கனூர்ன்ற இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டினதாகவும், அங்கே வந்து அவரை பிடிச்சி கட்டிடுறாங்க தோமாவை. நான் சொல்கிறது வந்து இந்திய கிறிஸ்துவ வரலாறு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தோமாவுடைய சாட்சிகள். அதில் வந்து கட்டிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உமிழ் நீரினாலே நெருப்பை உண்டாக்கி அந்த கட்டுகளை அவர் அறுத்ததாகவும், நம்பூதிரி பிராமணர்கள் ஒரு சிலர் வந்து தண்ணீரில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்த பொழுது தோமா கேட்டாராம், நான் தண்ணியை தூக்கி போட்டால் மேலேயே நிற்க உங்களால் முடியுமான்னு கேட்டாராம். போட்டு காட்டினதாகவும், அப்புறம் அவங்க கன்வெர்ட் ஆனதாகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு உலக ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இப்படி நிறைய காரியங்கள் அவர் செய்த அற்புதங்கள், அவர் பாதுகாக்கப்பட்ட விதம். கடைசியிலே ஒரு அரசனாலே அவர் என்ன பண்ணுறாரு, இரத்த சாட்சியாக கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த பரங்கி மலையின் மேலே. அவர் அப்போது இந்த அப்படியே நம்மளை நம்ப சொல்லி அவர் சொல்லலை, ஆதாரங்களை அவர் கொடுக்குறார். அப்படி தானே? எப்படிப்பட்ட ஆதாரங்களை கொடுக்குறார்? இந்த சாட்சி ஏராளம். ஆனாலும் தேவன் சந்தேகிப்பதற்கான சாத்தியத்தையும் அகற்றி விடவில்லை. நம் விசுவாசம் ஆதாரத்தின் மீது நிலை பெற்றிருக்க வேண்டும், அதை விளக்கி காட்டுவதில் அல்ல. நமக்கு விசுவாசம் கிடைச்சதுன்னா உடனே அதை ஏற்றுக்கணும். அப்படி தானே? அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போகலாம் சில நேரத்தில். அதை பற்றி எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியும் கேட்காம போகலாம் ஜனங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நமது அனுபவத்தை வந்து நம்ம சாட்சியாக அறிவிக்கணும் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி பாடத்தில் வந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவாங்க. உயிர் தெழுந்த ரட்சகரை நம் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம் மனதின் புலன்களுக்கெல்லாம் அவர் ஆதாரம் கொடுக்கும் பொழுது, அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறவர், உலக ரட்சகர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், மனிதனை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவர், அவர் இன்னும் இருக்கிறார்,
அவரே உயிர்த்தெழுந்த இரட்சகர் என்பது இயேசுவானவரை பற்றிய சாட்சியை நாம் உலகத்திற்கு சொல்லத்தக்கதாக தானே. வியாழக்கிழமை பாடம் இயேசுவை பற்றி நம் சாட்சி அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அவங்க பார்த்தாங்கங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறது நிறைவேறதை வச்சு நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். விசுவாசத்தை சொல்லணும் இந்த உலகத்திற்கு இல்லையா. அப்போ பார்த்தாங்க அவரை இல்லையா. யோவானில் அவர் அப்படி தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா. நாங்கள் கண்களால் காதார கேட்டும் கண்களால் கண்டும் நாங்கள் தொட்டு பார்த்தோம். இப்போ நம்மளால் அவரை சரீர பிரகாரமாக தொட்டு பார்க்க முடியாமல் இருக்கலாங்க. ஆனால் அவர் சொன்னது நிறைவேறுது இல்லையா. மத்திய 24:2 என்ன சொன்னார்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிபட்டு போவோம். அது நடந்தது. கிபி 70 தீத்துராயன் இடித்தார் இல்லையா. ஆதாரம் இல்லாமல் நம்மளை நம்ப சொல்லாது. அப்படி தானே இயேசுவானவர் இறைவன் நம்மை ஆதாரமே இல்லாமல் நீ அப்படியே நம்பு அப்படின்னு அவர் சொல்லலை. எல்லாத்துக்கும் அவர் ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ஆதாரத்தின் மேலே விசுவாசத்தை பற்றி பிடிப்பதற்காக தான் ஆதாரம் கொடுக்கப்படுது இல்லையா. 24:2 மத்தியில் என்ன வாசிக்கிறோம் நம்ம? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிபட்டு போனார். அது நடந்தது. அந்த நூற்றாண்டுலேயே அது நடந்தது. 24:14 என்ன வாசித்தோம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள குடிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கம். இன்றைக்கி பிரசங்கிக்கப்படுதா இல்லையா? செவன்த் அட்வென்டிஸ்ட் ஆகிய நம்ம மட்டும்தான் ஏசாமி அறிக்கையிடுறோம். அநேக கிறிஸ்துவ பிரிவுகளை அறிக்கையிட்டு உலகம் முழுவதும் இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லப்படும். அந்த காலத்துலலாம் கூட பரவாயில்ல, நேரடியாக போனோம். இப்போ மீடியாஸ் இல்லையா, ஊடகங்கள் வந்துச்சு. எல்லா ஊடகங்களின் வாயிலாகவும் தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படுது உலகம் முழுவதும். அப்படி தானே. அப்போது பிரசங்கிக்கப்பட்டு சாட்சியாக அறிவிக்கப்படும் அவர் சொன்னது நடக்குது இன்றைக்கி இல்லையா. இதெல்லாம் ஆதாரங்கள். இயேசுவானவர் தேவகுமாரனுக்கும் அவர் மனு அவதாரம் எடுத்து உலகத்தின் பாவங்களில் நம்மை மீட்பதற்காக, உலகத்தை ரட்சிப்பதற்காக, உலக ரட்சகராக மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து வந்தார். சிலுவையிலே மரித்தார், உயிரோடு எழுந்தார், 3ஆம் நாளில் பரலோகத்திற்கு சென்றார், திரும்பி வரப்போகிறார்ன்றதுக்கு வசனங்கள் நிறைவேறுவதே ஒரு ஆதாரம் இல்லையா. ஆதாரம் இல்லாமல் நம்ப சொல்லலாம் அவர் நம்மளை இல்லையா. விசுவாசம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஹி கிவ்ஸ் அந்த தொடர்பை அவர் நமக்கு கொடுக்குறார். அது நம்ம மறுக்கக்கூடாது. முதலாவது காரியம். அடுத்தது மத்திய 24:6-8 நம்ம பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறார்? ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். நடந்ததா இல்லையா? இது நடந்தது இல்லையா. இலங்கையில் நடந்தது நாம் அறிவோம் இல்லையா. அந்த 80களிலே நடந்த இனக்கலவரம் இல்லையா. தமிழர்களுக்கு விரோதமாக சிங்களர்கள் எழும்பி தமிழர்களை கொன்று சிங்கள கறிக்கடைகளிலே தமிழர்களுடைய சரீரங்களை தலைகீழாக தொங்கவிட்டு தமிழன் மாமிசனுக்கு கிடைக்கும் என்று எழுதி போட்டாங்களாம். அவ்வளோ கொடூரமான படுகொலைகள் நடந்ததை நாம் அறிந்திருக்கோம் இல்லையா. வேறு எந்த புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கா? இது வேதத்தை தவிர இல்லை இல்லையா. மற்ற மார்க்க நூல்களில் இருக்குதா கடைசி காலத்தில் எப்படி நடக்கும்னு? இல்லை. கலியுகன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு பகவத்கீதையில் கூட. இவ்வளோ விபரமாக ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்போம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இல்லையா. நமக்கு விரோதமாக 2 நாடு போட்டி போடுது. ஒருத்தர் காஷ்மீரை பிரிச்சுட்டுன்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க அருணாச்சல பிரதேசம் எங்களுதுன்றாங்க இல்லையா. பாகிஸ்தானும் சீனாவும் அப்படி தானே. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் இல்லையா. உக்ரைனை ஆக்கிரமிக்கிறது ரஷ்யா முயற்சிக்கிறது. ஹிஸ்புல்லாவோடும் ஹமாஸோடும் இஸ்ரேல் மோதுகிறது. ஈரானை சண்டைக்கு இழுக்கிறது. இதெல்லாம் வேறு எந்த புத்தகத்துலையும் இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டில்லை. கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக. அருமையான ஆண்டவர்கள் ஆதாரம் இல்லாமல் அவர் நம்மளை நம்ப சொல்லலை. அப்படி தானே. விசுவாச கண்களால் நம்மால் அவரை காண முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவர் இல்லையா. எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்ல, நம்பி பின்பற்றி வா, அவர் பிறருக்கு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை தான் பண்ணுறாரு, வழி நடத்துறது நம்மளால். அதனால் அவன் விழுறாரு. இப்போ இடத்துல பலத்த சாட்சியாக மாறுறாரு இல்லையா. இந்த தோமா அவரை தான் தாமஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அப்படி தானே. பலத்த சாட்சியாக மாறுறாரு. இந்தியாவுக்கு தனியாக நிறைய காரியங்களை செஞ்சார் அவர். கேரளாவில் நிறைய இடங்களில் ஆலயங்களை மணினாலே ஆலயங்களை கட்டி கொடுத்தார் விசுவாசிக்கும்படியாக ஜனங்கள். அப்போது அதான் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்ற தலைப்பு இந்த கர்த்தர் நம்மோடு நான் விசுவாசிக்கவும் விசுவாச பிறகு எடுத்து சொல்லி நான் விசுவாசிக்கிற இந்த நம்பிக்கைக்குள்ளாக அநேகரை கொண்டு சேர்த்து திருமுழுக்கு கொடுத்து உலகத்தை கிறிஸ்துவமயமாக்குதலுக்குள்ளாக வழிநடத்த தேவன் நாமே நம்ம கிருபை செய்வாராக. ஆமென். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனு உத்தரவாகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல
பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு சிறு மந்தியாக உடைய சமூகத்திலே வந்திருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்ற மரியாதை பற்றி சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்களும் விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதையும் நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்பதையும் விசுவாசிகளும் உணர முடிகிறது ஆண்டவரே. அதுபடினால் அதை உலகத்திற்கு எடுத்து சொல்லி இந்த வருகையை துரிதப்படுத்துவோம். இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்க ஸ்தலங்களில் நித்தியமாக தங்கும் பாக்கியத்தை நாங்களும் எங்களால் ஆதாயமாக்கப்பட்ட ஆத்மாக்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாவரமுடைய தூய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.